நேற்றைக்கு வரைக்கும் இயேசு சிலுவையில் சம்பாதித்தவைகளை ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு 7 தலைப்பிலே நாம் தியானிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்றைக்கு 8வது, நான் நேற்றைக்கு சொன்னது போல் 8வது தலைப்பு இயேசு சிலுவையிலே சம்பாதித்தவர்கள். அதை தான் நாம் சொல்லுகிறோம். இனி நான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பேன். ஆமென். மெயின் ஹெட்டிங் 8. அடுத்து அன்று சித்தமானால் கடைசியில் இன்னும் ஒரு 2 டாப்பிக்கை டச் பண்ணுவோம். எப்படி இயேசு சம்பாதித்தவர்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றும் இப்போ இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்று சித்தமானால் நாம் இந்த டாப்பிக்கை கடைசியில் நிறைவு செய்கிறதா இருக்கும். இது இப்போ என்னுடைய மைண்ட் செட்டப்பு. இனி ஆண்டவர் எப்படி மாற்றுறாரோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நடத்தும்போது விட்டு கொடுப்பேன். சில நேரம் மெசேஜே இருக்காது, ஸ்டடி இருக்காது, சில ஒர்ஷிப்பு மட்டும் நடக்கும், அதுவும் இருக்கும். சில நேரம் நம்ம இந்த டாப்பிக்கு பேச மாட்டோம், வேறு ஏதாவது பேசுகிறதாக இருக்கும், தெரியாது. ஆனால் என்னுடைய நோக்கம் ஆவியானோட நடத்தலுக்கு விட்டு கொடுக்கணும் என்பது. ஒருபோதும் ஆவியானவர் அன்னைக்கு அப்படி நடத்த இருக்கும், நான் அதை பிடிச்சி இது பண்ணி டாபிக் தான் பேசணும்னு வரும்போது ஒருவேளை அந்த நேரம் நல்லா இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஆவியானவர் செய்கிற ஊழியம் அங்கே தடைப்பட்டு போகும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. ஓகே, என்னெல்லாம் சம்பாதிச்சாரு அதை தான் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஆண்டவர் கிருபை செய்யட்டும். கவனிங்கள், இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் என்று நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அதாவது சாத்தானுக்கு கையிலே அகப்பட்டதை திரும்ப மீட்டு திரும்ப மனு குலத்துடைய கரத்தில் கொடுப்பதற்காகத்தான், அதை நியாயமாய் வாங்கி நம்ம கரத்தில் கொடுப்பதற்காக இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒருவனுடைய மீறுதல் என்பது ஆதாமுடைய மீறுதல்னாலே ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அதிக நிச்சயமாமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு ஆதாமுடைய கரத்தில் இருந்தது சாத்தானுடைய கரத்துக்கு போச்சு. சாத்தானுடைய கரத்தில் இருந்ததை இயேசு வாங்கி திரும்ப யாருக்கு கரத்தில் கொடுத்தாரு? நம்முடைய கரத்திலே கொடுத்தார். அதுதான் சிலுவையிலே இயேசு செய்த ஒரு பெரிய வேலை. அதற்காகத்தான் பல காரியம், இது ஒரு காரியமாகும். இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நல்லா கவனிங்க, ஆதாம் இந்த பாவம் செய்த போது கடைசியில் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? துரத்தப்பட்டார்கள். ஏன்னா அந்த தெய்வ மகிமை இழந்தார்கள், அந்த எல்லா ஸ்தானத்தை இழந்து துரத்தப்பட்டார். அப்போது ஏன் அவர்கள் துரத்தப்பட்டார்கள்? அவர்களுடைய பாவம் உள்ள பிரவேசித்தது அவர்களுடைய கரத்தில் இருந்தது. யாருக்கு கையில் ஷிஃப்ட் ஆச்சு? சாத்தானுடைய கரத்தில் என்ன செய்யுது? ஷிஃப்ட் ஆச்சு. இனி அது இன்னும் ஒரு நல்ல ஒரு சுடரொளி பட்டயத்தை வச்சு உள்ளே போக முடியாதபடி இயேசு வைத்தார். அப்போது ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஒரு வாழ்க்கை என்ன செய்தார்? வாழ்ந்தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை, அதாவது சாத்தானுங்க கையில் இருந்ததை வாங்கி நம்ம கையில் இயேசு கொடுத்தார் என்பது, திரும்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வாழ்ந்த அதே வாழ்க்கையை திரும்ப மனுக்குலமாகிய நாம் வாழ்வதற்காக ஆமேன் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், ஏதேன் தோட்ட வாழ்க்கையை நாம் வாழுவதற்காக இயேசு சிலுவையிலே மரித்து சாத்தாண்ட கையில் இருந்ததை பிடுங்கி திரும்ப நம்ம கையில் என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஆமேன். அப்போது பாயிண்டாக சொல்லணும், ஒரே ஷார்ட்டாக சொல்லணும், ஏதேன் தோட்ட வாழ்க்கை. நான் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் 2-3 காரியங்களை, 4 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த 1, 2, 3, அதாவது ஏதேன் தோட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதை நீங்கள் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும். வாசித்து
என்னெல்லாம் வாழ்ந்தான் அப்படின்றத தியானித்து நீங்கள் அதை விசுவாசித்து நானும் இதே வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, அப்போ முதல் இது இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஒன்று ஏதேன் தோட்ட வாழ்க்கை. ஆமென். நாமும் ஏதேன் தோட்டத்தில் அல்ல வாழ்வது. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஒருவன் இயேசுக்குள்ள இருந்தால் அவனாலையும் ஒரு ஏதேன் தோட்ட வாழ்க்கை அவனால் வாழ முடியும். ஆமென். ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். 128ஆம் சங்கீதத்தில் அந்த வார்த்தை, எருசலேம் வாழ்வை என்ன செய்வாய் காண்பாய். எருசலேம் வாழ்வை, அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்க, வாசிங்க. தேங்க்யூ. ஆசீர்வதிப்பார். ஓகே, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை என்ன செய்வாய் காண்பாய். அது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கே வாழ்வாய்? எருசலேம் வாழ்வை நீ வாழ முடியும். ஸ்தோத்திரம். அந்த அந்த எருசலேம் வாழ்வுக்கு இன்னொரு பேர் தான் ஏதேன் தோட்ட வாழ்க்கை. ஆமாம், அது திரும்பவும் அப்போ சாத்தான ஆதாம கையிலேருந்து சாத்தான கையில் ஷிஃப்ட் ஆச்சு. ஆனால் திரும்பவும் நம்ம கொலோசியில் வாசித்தோம். ஆமேன், துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்க கையில் இருக்கிறது திரும்ப பிடுங்கப்பட்டது. அப்போ நம்ம ஏன் இன்னும் அதை நாம் விசுவாசிக்காதனால, விரும்பாதனால இன்னும் அந்த பழைய தன்மை நம்மிடத்தில் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். முதலாவது, இந்த 17ஆம் வசனத்திலே சொல்லிட்டு நான் திரும்ப அங்கே ஆதியாமத்து வர்றேன். ஆதியாமத்து 2, அப்புறம் அப்படியே அப்போஸ்தலருக்கு வந்து அதுக்கப்புறம் நிருபங்களுக்குள்ள அப்படி போகலாம். ஆமீன். அந்த கடைசி வார்த்தை 17ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அவர்கள் என்ன செய்வார்கள், ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இனி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டு கொள்ளுங்கள். எத்தனாவது வசனம்? ஒன்றாம் அதிகாரம் 28வது 26 இருக்கு. 28 வாசிங்கள். நோக்கி நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகல ஜீவ ஜந்துக்களை என்ன செய்து கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிய தேவன் அவர்களை அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையை மென்ஷன் பண்ணுவதற்காக தான் பவுல் ரோமரில் சொல்லுகிறார், நீங்கள் ஆளுவீர்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்கள் ஆளுவீர்கள், ஜீவனை அடைந்து அவர்கள் என்ன செய்வார்கள், ஆளுவார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இங்கேயும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், ஏதேன் தோட்டத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொல்லவில்லை. உருவாக்கி நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்கள், சத்தமா ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள் என்பதுடைய ஒரு அர்த்தம், அந்த வார்த்தையோட அர்த்தம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை என்ன செய்யுங்கள், கீழ்ப்படுத்துங்கள். அப்போ ஆண்டு கொள்வதல் என்பது ஆமேன் சில காரியங்களை நமக்கு கீழடக்குவது, அதை கீழ்ப்படுத்துவது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எதெல்லாம் நம்மை இயேசுட மரணத்துக்கு முன்பாக ஆண்டு கொண்டிருந்ததோ, இயேசுட மரணத்துக்கு பிறகு நம்மை ஆண்டு கொண்டதெல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம், ஆளுகை செய்கிறோம். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். அதனால சொல்ல நம்ம ஆள பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வெளிப்பாடு இல்லாதவங்க உலகத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். ஆனால் சொல்ல வேண்டியது தேவ பிள்ளைகளாகும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நமக்கு மேலே இருக்கிறது கர்த்தர் ஒருவர்.
ஆமை, நம்மை ஆளுகிறவர் இயேசு ஒருவரே. இந்த பூமியில கர்த்தர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்காக, ஆளுகை செய்வதற்காக, கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால் கீழ்ப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த வெளிச்சம் வராத போது அவைகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசித்தால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் இந்த அப்போஸ்தலர்கள் அதை அனுபவித்ததை பார்க்க முடியும். அவர்களை யாராலும் அடக்க முடியலை. அதை இல்லைன்னா இந்த வார்த்தையை பிடிச்சோன்னா ஒருவரால் கீழ்ப்படுத்த முடியலை. இயேசுவை விடுங்க, பேதுருவை கீழ்ப்படுத்த முடியலை. ஆமேன். பவுலை கீழ்ப்படுத்த முடியலை. இவர்கள் தான் அதை ஆண்டு கொண்டார்கள். ஒரு இடத்துக்கு போனால் அந்த தேசம், அந்த பட்டணம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நம்ம அப்போஸ்தலர் 16 குறித்து அதிகாலை ஜெபத்தில் கவனிச்சுட்டு இருக்கோம். இவர்கள் போனது சிறைச்சாலைக்கு தான் போனாங்க. இவங்க கைதியாக தான் போனாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ள சிறைச்சாலை பவுலுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து விட்டது. ஆமேன். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கூப்பிடுற ஆண்டவமாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோத்திரம். ஞானஸ்நானம் எடுக்கணும். நைட்டே ஞானஸ்நானம், வீட்டாரை கூப்பிட்டு நைட்டு விருந்து, அடித்தவெல்லாம் கையையும் காலையும் கழுவுகிறான். சோத்திரம். கடைசியில் நீங்கள் போங்க வீட்டுக்கு. அவங்க நான் போக முடியாது, நான் ரோமன். அவங்க அதிகாரி வரணும். அதிகாரி வந்து போஜனை தான் போவேன். அந்த 16 கடைசி பார்த்தா தெரியும். அவன் கெஞ்சுவான், ப்ளீஸ் சார் வீட்டுக்கு போயிருங்க சார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற கைதிகளெல்லாம் எப்படி அனுப்புவாங்க? போடா வீட்டுக்கு. அவன் சொல்ல முன்னாடி 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிடுவான். ஸோ அப்பாடா. இவன் 38 வாசிங்க. இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறாள் என்று அவர்கள் கேட்ட பொழுது எப்படி வந்து பயந்து வந்து 39 எப்படி பேசினாங்க? அதிகாரத்தில் இல்லை, தயவாய் பேசி விருந்துக்காரங்களை அழைச்சிட்டு வந்த மாதிரி என்ன செய்ய மனப்பண்ண அழைச்சிட்டு வர்ற மாதிரி அழைச்சிடும். வாங்க சார் ப்ளீஸ் சார் அழைத்து கொண்டு வந்து, மற்றபடினா போங்கடா விரட்டி விட்டுருப்பானு, அழைத்து கொண்டு வந்து புறப்பட்டு போகும்படி என்ன செய்து கொண்டார்கள்? கேட்டு கொண்டார்கள். ப்ளீஸ் என்ன செஞ்சிடுங்க, போயிருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அனுபவம்! அதான் அந்த ஜீவன் உள்ள வந்தவன், அவனை ஒருவரால் ஆள முடியாது, அவன்தான் எல்லாவற்றையும் ஆளுவான். சத்தமாக ஒரு ஆமேன். மரணத்தை கூட அவங்க ஆண்டாங்க. ஆமேன். பவுல் மேல் வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஐத்துகு என்கிற வாலிபன் கீழே தூங்கி கீழே விழுந்து நேராக கீழே போனார். லிஃப்டோன்னு அப்போ கிடையாது. மரத்தில் இறங்கினாரோ படியில் இறங்கினாரோ தெரியல, டக்குன்னு இறங்கினார். அவன் மேலே விழுந்து சோத்திரம் ப்ரேயர் பண்ணார். கொஞ்ச நேரத்தை தும்மி அவன் உயிரோடு எழும்பிட்டான். திரும்ப மேலே கொண்டு வச்சு டேய் இனி ஒழுங்கா உட்காருன்னு சொல்லிட்டு திரும்ப பிரசங்கம். மரணத்தையும் ஆளுகை செய்தார்கள். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் யார் என்றால் ஏதோ ஒன்று உங்களை கீழ்ப்படுத்தி வைக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி வைக்க வேண்டும். ஐயோ 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 சத்தமாக ஆமேன். நல்ல வெறியா இருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நீங்கள் இருக்கிறத பார்த்தா ஆமேன் புழுவும் உங்களா கீழ்ப்படுத்தும் போல தெரியுது. சோத்திரம். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமேன். நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப போய் நிற்கணும். ஏதோ 1-2 அல்ல, எல்லாவற்றையும் நாம் கீழ்ப்படுத்துவதற்காக இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். ஆமேன். ஸ்தோத்திரம். நம்மை ஒன்றும் ஆளுகை, பாவமாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, தரித்திரமாக இருந்தாலும் சரி, தேவ ஆவியை பெற்ற ஒருவனையும் ஆளுகை செய்ய முடியவே முடியாது. அவர்கள் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார்கள், கீழ்ப்படுத்துவார்கள். வியாதியஸ்தர்கள் வழி நடுவே தெருவில் படுக்க போட்டார்கள். ஐயோ பேதுரு படுத்து வியாதியாக இருந்தார் என்றல்ல, பேதுரு நடந்து போகையில் ஆமேன் ஸ்தோத்திரம் தெருக்களில் இருந்த வியாதியஸ்தர்கள் பேதுரு நிழல் பட்டு சுகத்தை பெற்று கொண்டார்கள். எதெல்லாம் உங்களை ஆளுகை செய்தோ அதை பார்த்து நீங்கள் சொல்லணும், நான் ஆள பிறந்தவன், என்னை ஒன்றும் கீழ்ப்படுத்தி வைக்க முடியாது. எனக்கு முன்பாகத்தான் எல்லாம் கீழ்பட்டு இருக்கும். நல்ல சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமேன் சொல்லணும். ஆமேன். ஸோ அது வியாதி என்னை ஆளுகை செய்ய முடியாது.
பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. தரித்திரம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. சாபம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. எந்த மனுஷனும் என்னை ஆளுகை செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரே என்னை ஆளுகை செய்கிறவர். நான் தான் எல்லாவற்றை ஆளுகை செய்வேன். நல்ல ஒரு கைத்தட்டு. ஆமென். உடா ரபா ஷகா தாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆளுகை செய்வதுடைய இன்னொரு அர்த்தம், ஒன்று கீழ்ப்படுத்துவதுன்னு சொன்னேன், ரெண்டாவது பயப்படுத்துவது. பயப்படுத்துவது. ஸ்தோத்திரம். நான் ஒரு டாபிக் எடுத்து வச்சுருக்கேன். பவுலை எப்படியெல்லாம் ஜனங்கள் அழைத்தார். அதில் ஒரு வார்த்தை இப்படி இருக்குது, ஒரு வார்த்தை சொல்ல முடியும். ஜனங்கள் பவுலை பார்த்து சொல்ல, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் என்ன செய்து விட்டார்கள், வந்து விட்டு அவளை கண்டு பயம் வந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் ஏதோ ஒன்றை பயப்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். ஆமென். எதை கண்டு நீங்கள் பயப்படுறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்யுது. நாங்கள் தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், தேவ சமூகத்துக்கு மட்டும்தான் பயப்படுவேன், மற்ற எல்லாம் என்னை கண்டு பயப்படும் என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, நீங்கள் பயப்படுத்துகிறவர்கள். பயப்படுகிறவள் அல்ல. வெரி குட். நான் பயப்படுத்துகிறவள். ஆமென். ஆண்கள் சொல்லுங்க, நான் பயப்படுகிறவன் அல்ல. வெரி குட். நான் பயப்படுத்துகிறவன். அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒன்று என்ன செய்கிறீங்க, ஆளுகை செய்கிறீங்க. ஆமென். நான் எதற்கும் பயப்பட்டு போக மாட்டேன், நான் பயப்படுத்துகிறவன். பேதுரு பயப்பட்டதை பார்க்கவே முடியாது. இயேசுட ஊழியத்தை பார்த்து அவர் யாருக்கும் பயந்தது கிடையாது. ஏரோதுக்கும் பயப்படவில்லை, ஒன்றுக்கும் பயப்பட. அவரை குறித்த பயம்தான் இருந்தது. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், எல்லாரும் அவருக்கு பின்னாடியே போகிறாங்க, பயந்தார்கள். இங்கே வாசிக்கிறோம். ஆமென். சோதரன் பேதுருவை கண்ட ஜனங்கள் பயந்தார்கள். பேதுரு பயப்படலை. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். பயந்தோன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஓடி இருப்போம். ஜெயிலு, ஆமென், சோத்திரம், சிறைச்சாலை கதவுகள் திறந்தவுடனே நாங்கள் ஓடி இருப்போம். நாங்கள் பயப்படுகிற கூட்டம் அல்ல, நாங்கள் பயப்படுத்துகிற கூட்டம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே கானானை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது, ஆமென், ஜனங்களை குறித்த பயம், அவர்களை குறித்த பயம் ஜனங்களுக்கு பிடித்தது. எரிகோ மக்களுக்கு பிடித்தது. பிலேயாம், பாலாக் ராஜாவுக்கு பிடித்தது. அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வேட்டையாடுவார்கள், அவர்களுக்கு முன்பாக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பயம். நல்லா கவனிங்க, நீ பயப்படுகிற ஒரே நபர்னா அது ஆண்டவராகி இயேசுவாக மட்டும்தான் இருக்கணும். வேற ஒருவரை கண்டு நீ பயப்படக்கூடாது, மாறாக நீ பயப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஐயோ 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 போயிட்டு டவுன் ஆகிட்டு சொல்லுங்க, என்ன செய்யணும்? பயப்படுத்தணும். அப்படி ஃபயராக இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படுத்தணும். வியாதியை நீங்கள் பயப்படுத்தணும். ஆமேன் வரமாட்டேங்குது. தரித்திரத்தை நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் பயப்படுத்தணும். சாத்தானை நீங்கள் பயப்படுத்தணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக நாம் அது இப்படி மட்டும் இருக்கக்கூடாது, சாத்தானை பயப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆமேன். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, மனோஜுன்னு ஒரு பேர் கேட்டாலே போதும் பாதாளமே நடுங்கணும். எப்போ வந்துட்டான்பா இவன் அல்லேலியா சோத்திரம் சொல்ல போனால், ஆமேன், சோத்திரம் பாதாளம் வரைக்கும் அசைகிறது அப்படின்னு இது பயம் உண்டாக்கணும். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோட பேரை கேட்கும்போது, ஆமேன், சாத்தானுக்கு என்ன வரணும்? ஆமென். நீங்கள் சாத்தானை பார்த்து பயப்படுறீங்கன்னா சாத்தான் உங்களை ஆளுகை செய்கிறார். நீங்கள் சாத்தானை பயப்படுத்துறீங்கன்னா சாத்தானை நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள். உடாபாலா ஷகதரகடா. இயேசு சிலுவையில் சம்பாதித்து உங்கள் கையில் கொடுத்தது ஆளுகை. ஓடாராபா ஷகதரபலா. பணம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது, பணத்தை நீங்கள் ஆளுகை செய்யணும். ஊடாபால ஷகதனா, ஊடாலார ஷகதனா, ஊடாராபாஷா ரீபாலகதனா, ஊடாராபால ஷிகதரகடா ரீபாலகதர. பணம் உங்கள் கையில் இருக்கிறத பார்த்து பணம் சந்தோஷப்படணும். நல்ல ஒரு மனுஷனை கையில் நான் வந்து சேர்ந்துட்டேன், குடிகாரனை கரத்துன்னு மற்றவனை கரத்துன்னு போகாமல் இவங்க கையில் வந்து சேர்ந்து பணம் சந்தோஷப்படணும். நீங்கள் அங்கே இரு அப்படின்னு சொல்லி தள்ளணும். அப்போது பணம் கிடச்சிட்டு என்ன கஷ்டப்பட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படி பெருசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, பணம் உங்களை ஆளுகை செய்யுது.
கர்த்தர் கொடுத்தாரு, போ அங்கே போ, நீ ஒன்றை காட்டிலும் இதை கொடுத்த ஆண்டவர் தான் எனக்கு பெருசு. ஆமென். நான் அவருக்கு மட்டும்தான் பயப்படுவேன், அவர் மட்டும்தான் என்னை ஆளுகை செய்வேன், நான் இவைகளை ஆளுகை செய்வேன். உடா பாலாஷி நல்ல ஆமேன், நல்ல கையை தட்டி நீ ஆளுவாய் சிஸ்டர் பிரதர், நீங்கள் ஆளுவீங்க. ஆமே, வேலை உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் தான் வேலையை ஆளணும். ஐயோ இந்த வேலை இல்லாட்டா என் வாழ்க்கை, நோ 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 நோ. இயேசு ஆளுகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆளுகை நல்ல கையை தட்டி ஒரு முறை கூட ஊடாபால நான் ஒரு பிரசன்னத்தை உணர்கிறேன். எதெல்லாம் உங்களை ஆளுகை செய்கிறதோ ஆமேன் ஆமேன், அதையெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்ய போறீங்க. நீங்கள் ஆளுகை செய்ய போறீங்க. வியாதி உங்களை ஆளாது, எந்த மனுஷனும் உங்களை ஆள முடியாது. ஊடாபால நீர் ஆளுகிறவர்கள், நீங்கள் ஆளுகிறவர்கள். பட்டணத்தை ஆளுவீங்க. ஆமே ஆமே, தேசத்தை ஆளுவீங்க. அந்தகார லோகாதிபதியுடைய சேனைகளை நீங்கள் ஆளுவீர்கள். இது ஆளுகை என்பது இது அப்பா எங்களுக்கு தந்த சொத்து. ஆளுகை என்பது அப்பா என் கையில தந்த சொத்து. ஆளுகை என்பது எங்க அப்பா சிலுவையில் சம்பாதித்து எங்க கையில கொடுத்த சொத்து. அது ஏதேன் தோட்ட வாழ்க்கை. நாங்கள் ஆளுவோம். ஆமென். ஊடா வாகானமா ஷிகரபல ஊடாலபரப ஷிகதரபல ஊடாலரகதரக ஷிகதனமன ஊடாலகதரக ஷி. நான் பயப்படுகிறவள் அல்ல, நான் பயப்படுகிறவன் அல்ல, நான் பயப்படுத்துகிறவள், நான் பயப்படுத்துகிறவன். ஏய் ஊடா கமா ஷியால. வியாதி என் சரீரத்தை ஆள முடியாது, ஆள முடியாது. வியாதியை நாங்கள் தான் ஆளுவோம், நாங்கள் தான் ஆளுவோம். இப்படி சொல்ற மரணம் எங்களை ஆள முடியாது, நாங்கள் தான் மரணத்தை ஆளுவோம். கமான் உக்கானா கானா கானா கோனால கானா பர்க்குனாமா கற்கே நால அர்க்கோனாரு பிற்காபா ஷிர்பிரிபி. உங்களுக்கு தந்த ஆளுகை, ஆளுகை இது அப்பாவுடைய சொத்து. உங்க அப்பா சிலுவையில் உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த சொத்து. அப்பா சிலுவையில் உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த சொத்து ஆளுகை. சிஸ்டர் ஆளுகை பிரதர், நீ ஆள பிறந்தவள், நீ ஆள வேண்டியவள். ஓ ராக்காமான கண்ணுமி உடாபால ஷியாதரபலா உடாலாக்கா ஷியாதரகடா ரே பாலாராதரக ஷியா உடாலாக்கா ஷியாதரகதனம் ரீபாலா ஷியாந்தனா. ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். நீங்கள் இன்னைக்கு இந்த வேடை கேட்டுட்டு ஆமேன் இதை அறிக்கை பண்ணணும். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு 3 நாளாட்டு எப்படி சம்பாதிச்சார், எப்படி சிலுவையில் செஞ்சு நம்ம கையில் தந்தார்னு ஒரு 7 தலைப்பில் விளக்கமாக தியானிச்சு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், நம்ம எவ்வளோ செஞ்சு நம்ம இதில் கொடுத்தார்னு. இதை நான் தான் சொன்னேன், நம்ம இனி பார்க்கும்போது விலையேறப்பட்டதாக பார்த்து அதை அனுபவிக்கணும். ஏன்னா என் கையில் இது தந்தது என்பது எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டார், ஜீவனை கொடுத்தார், நேற்றை பார்த்து அவமானத்தை சகித்தார். ஆமேன், சோத்திரம். ரத்தத்தை சிந்தினார், சோத்திரம். சாத்தான சிலுவையில் அடித்தார். ஆமேன், பாவத்தை அவரே மறித்தார். இப்படி பல காரியங்களை நம்ம கவனித்து இப்படி தான் ஒரு ஆளுகையை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம அனுபவிச்சுட்டு நாம் கையில் வச்சுட்டு நான் கோஞ்சானா இருக்கக்கூடாது. நான் ஆளுவேன், நான் ஆளுகை செய்வேன், நான் ஆளுகை செய்வேன், நான் ஆளுகை செய்வேன். ஒன்று என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆமேன். ஸோ அது கண்ணு திறக்கப்பட்டாலே ஆமேன் பிசாசை போன்னு சொல்கிற காட்டிலும் நம்ம கண்ணு திறக்கப்பட்டாலே பிசாசு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இனி நம்மால் இந்த வீட்டுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கவனிங்க, ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் திருட போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்காரங்க துரத்தினாலும் அந்த திருடம் போவோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லைட்டெல்லாம் போட்டுட்டு சிசிடிவி கேமரா வச்சாலே போதும், அவன் என்ன செஞ்சிருவான், ஓடிடுவான். இந்த வீட்டில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியும். அவன் உறங்கி தான் கிடக்கான், ஆனால் லைட்டு போட்டிருக்கு, எது ரெடியாக இருக்குது, சிசிடிவி கேமரா என்ன செய்யுது, ரெடியாக இருக்குது. நம்ம அவன் எழும்பி வந்து துரத்தாட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஓடிட வேண்டியதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க அலாட்டாக இருக்கிறாங்க, யார் வந்திருக்கா, எப்போ வந்தா எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம இவங்களை ஏமாற்ற முடியாது. அப்போ துரத்தியும் சாத்தான் போவான். இல்லாமல் இருந்தால் நம்ம கண்ணு திறக்கப்பட்டாலே சாத்தான் என்ன செஞ்சிருவான், ஓடிடுவான். நம்ம துரத்தி அல்ல போவது, இந்த தியானிக்க கண்ணு திறக்கப்பட சாத்தான் துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான், ஓடுகிறான். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எங்கள் அப்பா சம்பாதித்து தந்த சொத்து ஏதேன் தோட்ட வாழ்க்கை, அதில் ஒன்று ஆளுகை. இது எங்கள் அப்பா என்னை சம்பாதித்த சொத்து சார். என்னை ஒன்று ஆளுகை செய்ய முடியாது, நான் என்ன செய்வேன், ஆளுவேன். ஸோ அது ரெண்டாவது. இதுவும் இயேசுடைய மரணத்துக்கு முன்பு வரைக்கும் ரொம்ப நியாயப்பிரமாண காலம் வரைக்கும் இது கிடையாது. ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நமக்கு தெரியும். 8ஆம் வசனம், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தையிலே தெளிவாய் சொல்லுகிறேன். என்ன செய்தார்னா, ஆண்டவரும் எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ அப்பொழுது அவர்கள் தேவனை சந்திக்க பயந்தார்கள். தேவனை நேரடியாய் சந்திக்க அவர்களுக்கு பயம் இல்லை. அவர்கள் ஒளித்து கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், ஒளித்து கொண்டார்கள். ஆனால் இந்த அவர்களிடத்தில் இருக்கிறது சாத்தான் கையில் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் ஆண்டவரோடு நேரடியான உறவை அவர்கள் வைத்திருந்தார்கள். என்ன வைத்திருந்தார்கள்? சத்தமாக சொல்லுங்கள். உறவு, நேரடியான உறவு, நேரடியான உறவு. நியாயப்பிரமாண காலத்தில் பிறகுதான் அவன் செஞ்ச பாவத்துக்கு ஆட்டையும் மாட்டையும் கொண்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த பிறகு தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. நமக்கு எதிரடையாக இருந்த கையெழுத்தை இதெல்லாம் கர்த்தர் குலைச்சார். இதெல்லாம் எதை காட்டுது? மனுஷன் நேரடியாய் டைரக்டாக ஆண்டவரிடத்தில் என்ன செய்யலாம், சேரலாம். அவனுக்கு ஒரு ஆசாரியனுடைய பலி செலுத்தக்கு ஒரு ஆசாரியனுடைய துணை தேவையில்லை, பலி மிருகங்களுடைய உதவி தேவையில்லை. அவன் நேரடியாக இயேசுவோடு நேரடியாய் கிருபாசன தண்டை சேரும் பாக்கியத்தை மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இயேசு சிலுவையில் சம்பாதித்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையில் 2வது ஒரு சொத்து என்னென்னா, என் அப்பாவோடு நேரடியாக நான் உறவு வைக்க என்னால் முடியும். நான் அப்பாட்ட பேச, அப்பா எங்கிட்ட பேச, எங்கள் 2 பேருக்கு நடுவில் 3வது ஒரு மீடியேட்டர் தேவையே கிடையாது. ஆனால் சிலுவை மரணத்துக்கு முன்பாக, இந்த ஏதேன் தோட்டத்துக்கு பிறகு, இந்த நியாயப்பிரமாண காலத்தில் நம்ம கவனிக்க முடியும், ஒரு மீடியேட்டர் அவங்களுக்கு தேவைப்பட்டது, ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டது, ஒரு பலிமிருகம் தேவைப்பட்டது. அவன் சொல்லிட்டு இந்த பாவம் செஞ்சுட்டு அவன் போயிடுவான், அவனுக்காக ஆசாரியன் பலி செலுத்தினான். இப்போ புதிய ஏற்பாட்டில் மரணத்துக்கு பிறகு அப்படி கிடையாது. மற்ற ஒரு மனிதனுக்காக இன்னொரு பலி செலுத்தப்பட வேண்டிய தேவையில்லை. அவன் டைரக்டாக போய், அப்பா உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா, நான் விழுந்தது உண்மைதான், நான் தவறு செய்தது உண்மைதான், என்னை மன்னியும் என்று சொல்லும்போது அவர் திரும்பவும் 2 கைகளை விரித்து வைத்து அணைத்து முத்தம் கொடுத்து ஏற்றுக்கொண்டு திரும்ப அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். நமக்கும் தேவனுக்கும் டைரக்ட் உறவு உண்டாயிருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது போயிட்டு. ஸ்தோத்திரம். ஒரு சிலரோடு தான் ஆண்டவர் டைரக்டாக இடைப்பட்டான். இந்த மோசே நாட்கள் கூட அவன் மலையை விட்டு இறங்கி தேவப்பிரசத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்ற, நீ மட்டும் மலைக்கு ஏறிவா, வேற ஒருத்தன் வரக்கூடாது, அவன்கிட்ட நான் பேச விரும்பலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. மனோஜ்கிட்ட பேசுவார், இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தட்டையும் பேசுவார். மனோஜ் எப்படி பார்க்குறாரோ அதே போல தான் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் பார்க்குறாரு. ஏன்னா எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர் சிலுவையிலே சம்பாதித்து நம்மை பிள்ளையாய் அவர் மாற்றியிருக்கிறார். அவரோடு நேரடியாய் 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 உறவு செய்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், ஒரு இன்னொரு நபர் உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் நீங்கள் நேரடியாக ஜெபிப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளை அவன் இன்னொரு பக்கத்து வீட்டில் போய் சொல்லி எங்கள் அப்பாட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்க தாங்கன்னு சொல்லி, பக்கத்து வீட்டு பிள்ளை எங்கிட்ட உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டால் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் அவளுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? சோத்திரம். 3வது நபர் இங்கே உள்ளதுக்கு எனக்கு பிள்ளை எங்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள்
சோதரம் நீங்கள் மனைவிமார் இருக்கீங்க, உங்கள் புருஷனார் சோத்திரம் பக்கத்து வீட்டில் ஒரு லேடிகிட்ட போய் என்னை ஒய்ஃப்கிட்டன்னு சோறு போட்டு கொண்டு வர சொல்லுன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை உங்கள்கிட்ட வந்து சொல்லுது, உங்கள் புருஷனுக்கு என்ன செய் சோறு போட்டு கொடுன்னு சொல்லி கொண்டு அவங்க அந்த பொம்பளை கையில் கொடுத்து அவங்க கொண்டு புருஷன் கையில் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணுவோமா? ஸோ அன்னைக்கு தான் இந்தியா பாகிஸ்தான் போகிற அன்னைக்கு அந்த வீட்டில் நடக்கிறத பார்க்க முடியும். அப்படி தானே? அக்செப்ட் பண்ண மாட்டோம். நான் ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது இன்னொருவர் மூலமாய் அங்கே போகிறத நம்மளே அக்செப்ட் பண்ண மாட்டோம்னா, நம்ம காரியத்துக்காக இன்னொருவர் மூலமாய் போகிறத அவர் எந்த அளவுக்கு புதிய மக்களுக்கு ஓகே, பட் பிள்ளைகள் டைரக்டாக அவரிடத்துல போகிறதான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார், விரும்புகிறார், அதையே கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையில் சம்பாதித்த சொத்து எல்லாரும் கிருபாசனத்தண்டை சேரும் பாக்கியத்தை பெற்றோம். எல்லாரும் கிருபாசனத்தண்டை சேரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவரோடு நேரடியான உறவு, என்ன தேவைனாலும் அவர்கிட்ட பேசுங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபிப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல. அது புதிய மக்கள் நம்ம ஜெபிப்போம். ஆனால் அந்த உறவின் அடிப்பில், அப்பா எனக்கு இந்த சுகத்தை தாரும், எனக்கு இதை செய்யும் உரிமையோடு போகும்போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் உடனே பதிலளிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரிடத்தில் போனார்கள் என்றல்ல, பகலின் குளிர்ச்சியானவளில் தேவன் தான் ஆதாமிடத்தில் வந்தார். அவர் அவ்வளோ விருப்பம் மனிதனிடத்தில் பேச, மனிதனிடத்தில் அவ்வளோ விருப்பம். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டேன், காரில் போகும், ஆண்டவரே உமக்கு போரும் அடிக்காதா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறானே. நமக்கு ஒரு 3 ஃபோனுக்கு அப்புறம் 4வது ஒரு ஃபோன் வந்தாலே ஃபோனை பார்க்கும்போது எதே பிசாசை பார்த்த மாதிரி இருக்குது. சில ஃபோனை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா 5 பேர் நம்மள்கிட்ட பேசிட்டு 6வது ஒரு ஆள் பேச வந்தாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரே ஆள் 5 தடவை அடித்தாலே அடுத்து அந்த ஆளுக்கு மேலே நம்மளை அறியாமலே. ஆனால் ஆண்டவர்கிட்ட எத்தனை கோடி மக்கள் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கு, அதை தாரு இதை தாருன்னு ஒரு பெருங்கூட்டம் இங்கேருந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்படி இன்னைக்கு சனிக்கிழமை பல இடங்களில் ஜெபம் நடக்குது, ஆராய்ச்சா கூட மக்கள் பல இடங்கள்லேருந்து அதை தாரு இதை தாருன்னு கேட்குறாங்களே. உமக்கு போர்ன்னு என்ன செய்யாதா, அடிக்காதா அப்படின்னு சும்மா ஒரு அன்பில் கேட்டேன். அப்போ எனக்கு உள்ள வந்த வார்த்தை, அதுக்காகத்தாண்டா நான் உட்கார்ந்தே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என் கண்ணு நிறைஞ்சிட்டு. அல்லேலூயா. எனக்கு வேலையே தான், என் பிள்ளைகள் எப்போ எங்கிட்ட வருவாங்க, எப்போ எங்கிட்ட பேசுவாங்க, அதுதான்டா எனக்கு விருப்பம், அதுதான் எனக்கு பழக்கம். எப்போ கேட்டாலும் சரி, எத்தனை முறை கேட்டாலும் சரி, எங்கிட்ட எப்போ வரும்போதும் அவர் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். எப்போ மாதிரி நீங்கள் ஜெபிக்க போயிட்டு ஏசு இப்போ இல்லை, அவர் வேறு எங்கேயோ போயிட்டார், அதனால் இன்னொரு நேரம் என்னை ஜெபிக்க வர சொன்னார்னு என்னைக்காவது இருக்கா? இல்லை. எப்போ ஜெபித்தாலும், எங்கேருந்து ஜெபித்தாலும், எப்படி ஜெபித்தாலும் அவர் எப்பொழுதும் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற நல்ல தகப்பன். மனுஷமார் அப்படியே வாய்ப்பே இல்லை. நம்ம டைம் கொடுக்குறோம். இந்த நேரம் என்ன செய்யுங்க, வாங்க இந்த நேரம் பேசுங்க கேட்கலான்னு. ஏசுட்டு அப்படியே கிடையாது. இந்த நேரம் வாங்க, அந்த ஒரு நேரமும் கிடையாது. எந்த நேரம் போனாலும், ராத்திரி 12 மணினாலும் சரி, பகல் 12 மணினாலும் சரி, அதிகாலை 4 மணினாலும் சரி, சாயங்காலம் 4 மணினாலும் சரி, எப்போ போனாலும் அவர் கேட்பதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் பிஸி இல்லாத ஒரே ஆளுன்னா அதை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு. ஒரு கைத்தட்டு தட்டிருப்பீங்கன்னு நினச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்போ கேட்டாலும் அவர் பிஸியே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ ஜெபித்தாலும் நான் இப்போ பிஸியாக இருக்கேன் அப்புறம் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. நம்ம எப்போ கேட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் அவர் 2 கரங்களை விரித்து 2 காதுகளையும் திறந்து அவர் கேட்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் காதுகள் கேட்கிறவைகளும் எப்பொழுதும் கேட்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம புருஷன் கூட எப்பவும் கேட்க ரெடியாக இருக்க மாட்டார். மனைவி எப்பவும் கேட்க ரெடியாக இருக்க மாட்டார். பிள்ளைகள் எப்பவும் கேட்க ரெடியாக இருக்க மாட்டார். ஆனால் நம்முடைய அப்பா எப்பவும் கேட்க அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஆமென். இது சொத்து, இது அவர் சம்பாதிச்ச சொத்து. டைரக்டாக அவர்கிட்ட பேசுவது, டைரக்டாக. அதனால தான் ஆராதனையில் இன்னும் ஒரு ஆள் முழங்கால் சொல்லுங்க போடுங்கன்னு சொல்லி நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது 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 உங்கள் அப்பாவை கனவீனப்படுத்துறது.
ஒருத்தங்க கை தட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் கை தட்டிடக்கூடாது, அது அப்பாவை கனவீனப்படுத்துரு. சத்தமாக பாடுங்கன்னு சொல்லி நீங்கள் பாடிடக்கூடாது, அது கனவீனப்படுத்துரு. என் அப்பாவை யாரும் சொல்லாமலே நான் முழங்கால் நிற்பேன், நான் பாடுவேன், ஆராதிப்பேன். இன்னொருத்தவங்க சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது. எப்போ கிடைச்சாலும் அவர்கிட்ட நான் ஜெபிப்பேன். யார் தடுத்தாலும் அவரிடத்தில் நான் செலவு பண்ணுகிற நேரத்துக்கு நான் குறைவு வைக்கவே மாட்டேன். இன்னும் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்ட வாழ்க்கை இந்த பாவம் உள்ளே பிரவேசிக்கிற வரையிலும், பாவம் உள்ளே பிரவேசிக்கிற இந்த இல்லைன்னா இந்த மரத்தின் கனியை புசிக்காத வரைக்கும் அவர்கள் இடத்திலே பாவம் உள்ளே பிரவேசிக்கவே இல்லை. என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொல்லுங்க? பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படும் 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அவனால் செய்ய முடியாது சார், அதான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் சிலுவை மரணத்துக்கு முன்பாய் செய்யக்கூடாது. நியாயப்பிரமாண காலத்தில் என்ன இனி இதை அப்பாவை கனம் பண்ணுறேன், நான் கனம் பண்ண கட்டளை இருக்கு, அதனால் கனம் பண்ணுறேன். நீ அது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு கட்டளை, அதனால் நான் செய்யலை, ஆனால் என்னால் செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீ செய்யணும்னு சொன்னாலும் என்னால் செய்ய முடியாது. ஹலோ, புரியலைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லலாம்? இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா 18-25 வயசு கீழே உள்ள பிள்ளை அப்பா அம்மாவை அடிக்கலாம். அடித்தாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது, தண்டனை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சு ஒரு பிள்ளை. அதனால பெத்த பிள்ளை அப்பாவை அடிக்குமா? பிள்ளைன்னா அடித்தாது, அப்படி தானே? அடிக்காது. சட்டம் தண்டனை கிடையாது. ஆனாலும் அவனால் அவங்க அப்பாவை அடிக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் புதிய ஏற்பாட்டு. ஸோ நான் எங்கள் அப்பா எனக்காக சிலுவையில் சம்பாதிச்சதை நான் அறிகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு என் கையில் கொடுத்துருக்கிறாரு. கரையம் செலுத்தி ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி. நேற்றுக்கு நம்ம ஒரு 6 காரியங்களை பார்த்தோம். இப்படியாக என் கையில் கொடுத்துருக்கிறாரு. இவருக்கு எதிராய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்றல்ல, என்னால் பாவம் செய்ய முடியாது. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கிருபை விசேஷம். கிருபையின் பிரமாணம் என்பது எப்படி வாழலாம் என்றல்ல, உனக்கு இதை செய்வதற்கு உனக்கு வாசல் திறந்திருந்தாலும் உன்னால் செய்ய முடியாது. புரிஞ்சவங்க சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பாவம் செய்யாத வாழ்க்கை. நியாயப்பிரமாணத்தில் பாவம் செய்யக்கூடாது. ஆமீன். அதனால அவனுக்கு அந்த நேரம் செய்ய மாட்டானுங்க, அடுத்து வந்து செய்வானுங்க. ஆனால் ஸ்தோத்திரம், இவங்கிட்ட பவுல்கிட்டையும் பேதுருட்ட வந்தெல்லாம் சொன்னாங்க, அது எப்படி எங்களால் செய்ய முடியும்? எப்படி எங்களால் அவருக்கு விரோதமாய் அவர் சொன்னதை செய்யாமல் எப்படி எங்களால் இருக்க முடியும்? எங்களை சிறைச்சாலில் போட்டாலும் பரவாயில்லை, அவர் செய்ய விரும்புவதை மட்டும்தான் நாங்கள் செய்வோமே ஒழிய அவர் செய்ய சொல்லாததை ஒன்று எங்களால் செய்ய முடியாது. ஆமென். நான் சொல்கிறேங்க, பாவம் நிறைந்த உலகத்திலையும் அக்கிரமம் நிறைந்த உலகத்திலையும் உங்கள் அப்பாவுடைய ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டீங்க. அவர் சம்பாதிச்சதை நம்ம ருசித்தோம் அப்படின்னா நம்மளால் பாவம் செய்ய முடியாது. ஆமென். அதனால தான் தெசலோனிக்க நிருபத்திலே 1 தெசலோனிக்க 4 பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் 3 குற்றமற்றதாக என்ன செய்வதாக? காக்கப்படுவதாக. அவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு வருவார். இந்த பூமியில் பாவம் செய்யாமல் வாழ்கிறவர்களுக்கு தான் பரலோகத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சத்தம் வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் நம்மள வாழ முடியும் கண்டிப்பாக. சில பாஸ்டர்மாருக்கு பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தா எப்படி பண்ணுவாங்கன்னா, பாவம் செய்யாமல் இருப்பது கடின மாதிரி பேசணும். அவங்க கேட்கும்போதே தெரியும், சோத்திரம் அவரும் சோத்திரம் அதில் இருந்திருப்பார் போல தெரியும். கேட்குறவங்களுக்கு தெரியும் எவனால் செய்ய முடியும். இல்லை, அது ஒரு லெவல். இயேசுக்கு அன்பு, செழிப்பு, பிரசன்னம், அபிஷேகம்
அவரோடு உள்ள உறவாடுதல், இதெல்லாம் மேன்மை இருக்கு. இதற்குள்ளே ஒருத்தங்க போயிட்டான் அப்படின்னா இது குப்பையாக தெரியும், இது குப்பையாக தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது தான் சில கட்டடங்கள் பெருசாக தெரியும். ஆனால் ஃப்ளைட்டில் இருந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி மேலே போய் கொஞ்சம் மேலே ட்ராண்டத்துலாம் பார்த்தா தெரியும். டேக் ஆஃப் ஆகி மேலே போகும்போது சோத்திரம் என்னென்ன பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தா எல்லாம் சின்னதாக தெரியும். இதுக்கு மேலே போயிட்டீங்க, நீங்கள் இதுக்கு மேலே போயிட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். நான்காவது அதையும் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க எப்போ அந்த அந்த பழத்தை புசித்தார்களோ அப்பொழுது அவர்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அதற்கு முன்பாக அவர்களிடத்தில் ஒரு மகிமை அவர்களிடத்தில் இருந்தது, அது அவர்களை விட்டு போய்விட்டது. ஆனால் திரும்பவும் இயேசு சிலுவையிலே சம்பாதித்தது என்னன்னா, அபிஷேகம், பிரசன்னம், ஆவியானவர் என்கிற மகிமையை கர்த்தர் திரும்பவும் நம்முடைய கரத்திலே கொண்டு கொடுத்தார். அதை நான் இப்படி சொல்கிறேன். ஏதேன் தோட்ட வாழ்க்கை என்பது தேவனுடைய மகிமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்ன வாழ்க்கை? தேவன் நம்ம அப்படிதான். அதனால தான் நம்ம பிரசன்ஸில் இருக்கிறோம். அது தேவ மகிமையில நிரம்பி இருக்கிறோம். உங்களை அறியாமலே அல்லேலியா வருது, ஆமீன் வருது, கை தட்டுறீங்க, உங்களை அறியாமலே முழங்கால் நிற்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டு? அவருடைய பிரசன்னத்தினாலே தேவ மகிமையாக நிறைந்த வாழ்க்கை. இது எங்கள் அப்பா சிலுவையில் எங்களுக்காய் சம்பாதித்து கொடுத்தது. ஆமேன், ஸ்தோத்திரம். எது இல்லாமல் வாழ்ந்துடலாம் சார், எங்கிட்ட கேட்டால் அந்த பிரச்சனை இல்லாமல் நம்மளால் வாய்ப்பே கிடையாது. அந்த தண்ணியில் கிடக்கிற மீனை கரையில் தூக்கி போட்டால் எப்படி துடிக்கும், அந்த மாதிரி துடிச்சிடும். இவங்க அந்த மகிமையில நிரம்பி இருக்கிறவங்க அவரோட உறவாடினாங்க, பாவம் செய்யாமல் இருந்தாங்க. அப்படி அந்த மகிமை அவங்கள விட்டு போனதோடனே அவளை கணவன் மனைவியை பார்க்கும்போது 2 பேருக்கு வெக்கம் வருது. உடனே அத்தி இலைகளை எடுத்து தைக்கிறார்கள். ஒரு சூழ்நிலை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த ஒன்று, ஆமீன், எதுன்னு அவருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிற வாழ்க்கை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறோம். அந்த மகிமையினால் நிறைந்திருக்கிறதுனால் அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்த மகிமையினால் நிறைந்திருக்கிறபடினால் நமக்கு தேவனை தவிர வேற ஒன்றும் பெருசாக தெரியவே மாட்டேங்குது. என் வாழ்க்கையில் விலையேற பெற்றது அவரோடு அவரை ஆராதிப்பது, அவருடைய பிரசன்னத்தாலே நிறைந்திருப்பது. அதனால தான் மோசே கேட்டான், உங்கள் மகிமை எனக்கு என்ன செய்யும்? காண்பித்தரலாம். இந்த மகிமையினால் நிறைந்திருந்தனால தான் பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். ஆமேன். ஸோ அங்கே மற்றோட நிழல் பட்டு ஏன் வியாதியஸ்தர்கள் சுகமாகலை? இவன் நிழல் பட்டு மட்டும் ஏன் வியாதியஸ்தர் சுகமானார்கள்? அவனுடைய சரீரம் தேவ பிரசன்னத்தால் மகிமையினால் நிறைந்திருந்தது. இது அப்பா சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த சொத்து. நம்ம ஜெபித்தால் ஏன் வியாதிகள் குணமாகுது? நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. தெய்வ மகிமையினால் கர்த்தர் நம்மளை நிரப்பி வச்சிருக்கிறார். அதை இழந்துடக்கூடாது. ஏன்னா இது அன்னைக்கு ஆதாமுக்கு சிம்பிளாக கிடச்சிச்சு, ஆனால் இன்னைக்கு சிம்பிளாக கிடைக்கல, திரும்ப நம்ம கையில் கிடச்சிச்சு. எப்படி தெரியுமா? அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு எங்கள் கையில் இதை என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏதேன் தோட்ட வாழ்க்கைக்குள்ளே தான் இந்த 4 பாயிண்ட்டை கொண்டு வந்தேன். ஆனால் இந்த 4 பாயிண்ட்டுமே, இந்த 4மே ஒரு பாயிண்ட்டு தான். சம்பாதித்த சொத்து தான். பாவம் செய்யாத வாழ்க்கை, ஆமேன், மகிமையால் நிறைந்த வாழ்க்கை, தேவனோடு டைரக்டாக உறவு கொள்கிற வாழ்க்கை, முதல் சொன்னது ஆளுகை செய்கிற வாழ்க்கை. இதெல்லாம் எனக்குரியதல்ல, தேவன் சம்பாதித்து என் கையில் என்ன செய்தது? கொடுத்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடுவோம். மணி 8 போகுது. ஹல்லேலூயா. ஆமேன். ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். இயேசு சிலுவையிலே சம்பாதித்த சொத்து ஏதேன் தோட்ட வாழ்க்கை. அதில் ஒன்று ஆளுகை, பாவமில்லாதது, தேவ பிரசன்னத்தால் நிறைந்தது, தேவனோட டைரக்டான ஒரு ஏதோ இதை நோட்ஸ் எடுத்துட்டு ஆமேன் ஹல்லேலூயா போகிறதல்ல சபையே. இதை அனுபவிக்கணும். சொல்லணும், நான் பயப்படுகிறவள் அல்ல, நான் பயப்படுத்துகிறவள். நான் கீழ்ப்படிந்து இருக்கிறவள் அல்ல, நான் கீழ்ப்படுத்துகிறவள். நான் தேவ மகிமையினால் நிறைந்திருக்கிறவள். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இதெல்லாம் எனக்குரியதல்ல, இது என் கையில் எங்கள் அப்பா சம்பாதித்து கொடுத்தது.
கொடுத்தது. ஆமேன். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. கண்களை மூடும், ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், வியாதியை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், வியாதி உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. போராடுங்க, போராடுங்க. நேற்றுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம வாழ்கிறது நம்ம ஆண்டோட கரத்தில் அல்ல, நம்ம கரத்தில் இருக்கு. நீ எப்படி வாழன்றது உங்க கரத்தில் தான் இருக்கு சபையே, உங்க கரத்தில் தான் இருக்கு. உங்களை வாழ வைக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். நான் ஆளுகை செய்வேன் சொல்லுங்க. நான் ஆளுகை செய்வேன். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படுத்துவேன், நான் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவேன். தேவனோடு நான் நேரடியான உறவு வைப்பேன். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவம் செய்யாமல் இந்த சமுதாயத்தினை கட்ட வாழ வைப்பாரு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் சரீரம் தேவ மகிமையால் நிறைந்திருக்கு, நான் தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ஜெபித்து நிறைவு செய்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த வார்த்தைகளிலே நாம் ஹல்லேலூயா சந்தோஷப்படும்படி, ஹல்லேலூயா அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட்டதாய், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியான கிரியை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். கேட்டதான வார்த்தைகள் ஏதேனிலே மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டதான மகிமையை மனுக்குலம் இழந்து போனது, அதை ஹல்லேலூயா இயேசு சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு ஆளுகை தந்திருக்கிறார். அந்த ஆளுகையை நாம் சுமக்கிறவர்களாய் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியார் இந்த சாயங்கால வேளையிலே நமக்கு நல்ல வார்த்தைகளை தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நாம் ஆளுகை செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர்களாய், அந்த மகிமையை சுமக்கிறவர்களாய், அந்த மகிமையை நாம் ஒருவராய் இழந்து போகாதபடி அந்த மகிமையிலே நிறைந்திருந்து அந்த மகிமையிலே மகிமையோடு சேரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரன் இன்னும் அநேகமாயிரத்துக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். அவ்விதமாகவே இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. மெய்யாகவே நீர் எங்களுக்கு ஆளுகை தந்திருக்கிறீர். மெய்யாகவே நீர் நம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து ஆண்டவரே அந்த பெரிய ஊழியத்தை நீர் செய்து போனீர் ஆண்டவரே. அதை குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே, எங்களை சபைக்கு தந்தீர் ஆண்டவரே, எங்களை குடும்பங்களுக்கு தந்தீரப்பா, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தாருங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறவர்களாய் ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய் ஆண்டவரே, நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறதான ஆண்டவரே மனவாட்டிகளாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே எருசலேமின் வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா. எங்களுக்கு தாருங்க, எனக்கு தாருங்க ஆண்டவரே, ஊழியர்களுக்கு தாருங்க, விசுவாசிகளுக்கு தாருங்க, விசுவாச குடும்பங்களுக்கு தாருங்க ஆண்டவரே, தேசவாசிகளுக்கு தாருங்க அப்பா. ஒருவராய் இழந்து போகாதபடி எல்லாரும் இந்த மகிமையை பெற்றுக்கொண்டு கத்தாவே எருசலேமின் வாழ்வை வாழ கத்த கிருபை செய்யும், ஆசீர்வதியும். கடந்து போகிறதா நம்முடைய ஜனத்தோடு நம்முடைய கிருபையும் பிரசன்னம் கொண்டு இருக்கட்டும். நாளை தினம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதான அன்று பரிசுத்த போய் நாள் ஆராதனைக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையை பொறுப்படுங்கப்பா ஆண்டவரே. நீரங்களை அபிஷேகிக்கணும், நீரங்களை ஆளுகை செய்கிறதை, நீரங்களுக்குள்ளே வாசம் செய்வதை ஆண்டவரே நாங்கள் நம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களை இந்த மண்பாண்டங்களை கர்த்தர் நிரப்பி அபிஷேகித்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். முழு உலகத்தில் நடக்கிறதுக்கான சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்படும் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையிலே தெய்வீக மகிமையை நாங்கள் உணர்ந்து கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை தாரும். ஆராதனைக்கு விரோதமாய் சத்ரு வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றின் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். வானமண்டலத்தில் பொல்லாதாவிலே சேனைகளை கர்த்தர் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே, கட்டி ஜெயம் எடுக்கிறோம், கட்டி ஜெயம் எடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தங்கள் தாவரங்களை சமாதானத்தோடு படுத்துக்கொள்ள நித்திரைச்சியை கத்த கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பங்கேலும் பரிசுத்தம் பரப்பிதாவே ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ்.